திருக்கல்யாணத்துக்கு பிரத்யேகமா மீனாட்சிக்கு தங்கத்துல நேர்கிடம் சாத்துப்படி பண்ணுவா. மாணிக்க மூக்குத்தி சாத்துப்படி பண்ணிருப்பா. மாணிக்க மூக்குத்தியை பத்தி சொன்னா சொல்லிண்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்கு. எண்ணற்ற லீலா புரிஞ்சிருப்பா அம்பாள். அந்த மூக்குத்தியில ஒரு முத்து புல்லாக்கு தொங்கும். அம்பாளை ஏழை பண்றச்ச அந்த முத்து புல்லாக்கு ஆடும். அதை பார்த்து ரசிக்கிறதுக்கே கோடான கோடி பேர் இருக்கா. ரெண்டு சைட்லயும் பார்த்தேன்னா தங்க மகர குண்டலம் போட்டிருப்பா. அப்படியே கீழே வந்தேன்னா அம்பாளுக்கு ஸ்வர்ண கவசத்தை சாத்துப்படி பண்ணியிருப்பா. திருக்கல்யாணத்துக்கு வஸ்திரம் என்னன்னு பார்த்தேன்னா சல்லா வஸ்திரம்னு சொல்லுவா. சல்லா வஸ்திரம் தான் சாத்துப்படி பண்ணுவா அம்பாளுக்கு. சல்லா வஸ்திரம்னா அது ஒரு லேசாக நெட்டு மாதிரி துணி இருக்கும். கழுத்துக்கு கீழே வைர அட்டிகை, திருமார்பல நவ ரத்தினங்களால் செய்யப்பட்ட பொட்டு தாலி, அதுக்கு கீழே பார்த்தேன்னா வைரம், வைடூரியம், முத்து, மரகதம், மாணிக்கம், பவளம், நீலம் சமஸ்த பதக்கத்தை சாத்திண்டு யக்னோபவேதத்தை சாத்தியிருப்பா. 2 கைகள் லோலஹஸ்தம், சுகஹஸ்தம், வலது கையில் நீலோத்பல புஷ்பம், அந்த புஷ்பத்துக்கு மேலே ஸ்வர்ண கிளி, அதாவது பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாள். அப்படியே அம்பாளை பார்த்தா சர்வாபரண பூஷிரியாக இருப்பாள். மீனாட்சி அம்பாள் திருமேனியே மந்திரஸ்வரூபம் தான். அழகுக்காக வேண்டி ஆபரணத்தை தரிச்சுக்க வேண்டிய அவசியமானது அம்பாளுக்கு கிடையாது. அவள் திருமேனியில் விளங்கக்கூடிய ஆபரணங்கள் ஒவ்வொன்றும் மகாவித்யா ஸ்வரூபம், ஒவ்வொன்றும் பிரம்ம வித்யா ஸ்வரூபம்.